ஏர் இந்தியா ஃப்ளைட் வந்து விபத்துக்குள்ளானதுக்கான முழு காரணமும் பைலட்டோட தவறு தான். பைலட்னா தற்கொலை பண்ணிக்கிறதுக்காகத்தான், அவர தற்கொலை பண்ணுறதுக்காகத்தான் இத்தனை மக்களையும் சேர்த்து கொண்டு போய் தற்கொலை பண்ணி இறந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. போயிங் நிறுவனம் வந்து. அத பத்தி தான் ஒரு சின்ன டாபிக் உண்டு. இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமா, கடந்த சில நாட்களுக்கு முன்பு அகமதாபாத்ல இந்த ஏர் இந்தியா ஃப்ளைட் வந்து கிரஷ் ஆனதுனால, விபத்துக்குள்ளானதுனால நிறைய பேர் மரணம் அடைந்தாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருந்திருந்த ஹாஸ்டல்ல இருந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் நிறைய பேர் வந்து மரணம் அடைஞ்சிருந்தாங்க. அதுக்குரிய காரணங்கள் இப்ப வரும் வரும் சில சில நாட்கள்ல கண்டறியப்படுது. அந்த ஃப்ளைட்டோட ஃபியூல் டேங்க்ல இருக்க இன்ஜினுக்கு போற ஃபியூல் டேங்க்ல இருந்து ஃபியூல் கட் ஆஃப் ஆகுனதுனால தான் அது ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த போயிங் நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த இதுக்குரிய காரணம் பைலட் தான். இந்த பைலட் வந்து அத சரியா கவனிக்காதனாலும், அடுத்து அவர் ஒரு மன உளைச்சல்ல இருந்தாரு. அதனால தான் நான் தற்கொலை பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலையில இருந்தாரு. அதனால தான் அவரு தற்கொலை பண்றதுக்காக தான் இந்த ஃப்ளைட்ட வந்து விபத்துக்குள்ளாக்கி இத்தனை மரணங்கள ஏற்படுத்தினாரு அப்படின்னு சொல்லி போயிங் நிறுவனம் சொல்லுது. ஆனா வந்து இதுல ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கப்பட வேண்டிய என்ன விஷயம்டா, அவரு வந்து 56 வயசுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு பைலட். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆன அந்த பைலட் வந்து அப்படி ஒரு நிலைமைக்கு வாரதுக்கு என்ன காரணம்? இந்த போயிங் நிறுவனம் வந்து அந்த எல்லா மொத்த தவறையும் வந்து அந்த பைலட்ல மேல போட்டுட்டு, அவங்க எஸ்கேப் ஆகுறதுக்கான ஒரு வழிய தான் இப்போ சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கென்று ஒரு 2, 3 ஊடகங்கள வச்சுக்கொண்டு, ய அவங்களோட அவங்களோட செய்திகள மட்டும் பரப்பிக் கொண்டு இருக்கிறாங்க. ஆனா, அவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு பைலட். அவர் வந்து 56 வயசு. இன்னும் சில நாட்கள்ல ரிட்டயர் ஆகக்கூடிய ஒரு பைலட். அவர் வந்து இப்படியான காரணங்கள், இப்படி அவரு செய்றதுக்குரிய காரணங்கள் எதுவுமே கிடையாது. ஆனா, அவர் ஒரு மன உளைச்சலுக்கு இருந்தாரு. அவர தற்கொலை பண்றதுக்காகவே எல்லாரையும் சேர்த்துட்டு கொண்டு போய் தற்கொலை பண்ணி செத்துட்டாரு. ம மரணம் அடைஞ்சுட்டாரு அப்படின்னு அந்த போயிங் நிறுவனம் சொல்லுது. ஆனால், இந்த ஃபியூல் கண்ட்ரோலர் வந்து கட் ஆஃப் ஆகுனதுக்கும், அதுக்கும் அவருக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லையாம். இந்த சம்பவத்துக்கு பின்னாடி பல பல பெரிய பெரிய தலைகள் இருக்கு அப்படின்ட்டு ஒரு டவுட் ஒண்ணு ஏற்படுது. ஏன்டா இந்த போயிங் நிறுவனம் வந்து ஒரு கேம் விளையாடுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கலாம். நினைக்கலாம்னு அதுதான் ஒரு உண்மையா இருக்கு. என்ன பொறுத்தளவுல நான் நினைக்கிறது, அவங்க நினைக்கிறது அந்த ஒரு ஒரு பைலட் மேல அவங்க எப்படி அந்த ஒரு பழிய சுமத்தலாம். அப்படி சுமத்த இயலாது. அந்த பிளாக் பாக்ஸ் கிடைச்சதுல அந்த பிளாக் பாக்ஸ்ல இருக்கிற தடயங்கள வச்சு பார்க்கும்பொழுது, அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணம் வந்து விபத்துக்குள்ளானதுக்கு காரணம் வந்து அந்த ஃபியூல் போகாதனால தான் ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகுனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு காரணம் கண்டுபிடிக்கப்பட்டதுனால, உடனே என்ன செஞ்சுறாங்க, பைலட் மேல பழிய போடுறாங்க போயிங் நிறுவனம். அப்படி போடும் பொழுது, அவங்கள தப்பிச்சுக் கொள்ளலாம் தானே! அதுக்காக தான் அவங்க பைலட் மேல பழிய போடுறது. பழிய போட்டுட்டு அவங்க என்ன செய்றாங்கன்னா, இப்ப பைலட் இப்படி ஒரு மனநிலைக்குள்ளானாரு. ஏன்டா அவரு வந்து சொல்லப் போறதில்ல. அவரு இப்போ உயிரோட இல்ல தானே! அதனால அவரு வந்து சொல்லப் போறதில்ல. அதுக்காக தான் அவங்க அப்படி ஒரு பழிய போட்டுட்டு, அவங்க சேஃபா இருக்காங்க. இந்த விமான விபத்துல உங்கள மனசுல தோன்ற என்னென்ன இது யார் மேல ஒரு தப்பா இருக்கும்? இப்ப பைலட்டா? இல்ல போயிங் நிறுவனமா? இல்ல அந்த ஃப்ளைட்டா? அந்த ஃப்ளைட் இயக்குன பைலட்டா? அவங்கள்ல யார் மேல உங்களுக்கு டவுட்? கமெண்ட்ல சொல்லுங்க.